வெல்கம் டு பர்ஃபெக்ட்லி டெலிஷியஸ். வாங்க இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் நண்டு மிளகு மசாலா. இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய வச்சுக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த நண்டு மசாலாவுக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இது வதங்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 15 பல்லு பூண்டு. பொதுவாக நண்டு செய்ய இஞ்சி பூண்டு அதிகமாக தான் சேர்த்துக்கணும். இதில் 3 ஏலக்காய், 4 லவங்கம், ஒரு பெரிய ஸ்பூன் மிளகு, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நைஸாக அரைஞ்சிருக்குது. இங்கே வெங்காயமும் பொன்னிறமாக வதங்கியிருக்கு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்து வதக்கிக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் நான் ஒரு பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இதில் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நண்டு க்ளீன் பண்ணுற வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் போடுறேன் நான். இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம். பொதுவாக நண்டு சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால நான் இங்கே கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்குறேன். நான் இங்கே ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து இதை மூடி போட்டு 2-3 நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்க்குறேன். உங்கள் ருசிக்கேற்ப இதை சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்த உப்பு எல்லா பக்கமும் கலந்து வர அளவுக்கு ஒரு வாட்டி கலந்து இது மூடி வச்சு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கு பாருங்கள். நண்டு மசாலா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் நான் அரை கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நண்டு செய்யும் போது தேங்காய் பால் கட்டாயம் சேர்த்துக்கணும். இதில் கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்து கலந்தா நம்ம சுவையான நண்டு மிளகு மசாலா ரெடி.